சாமி சாமி சரி சரி சாமி, ஏன்னா கூட்டம் கம்மியா இருக்கு அதனால பாக்குறேன். சாமி இந்த பக்கம் வந்துருங்க. இந்த பக்கம் வந்துருங்க சாமி. இன்னைக்கு அமாவாசை, அதனால கூட்டம் குறைவா இருக்காது. அமாவாசைனாவே அது அம்மா சொல்லவே தான் ஏற்பாடு பண்ணேன், அதனால தான் இன்னொரு நாள் பண்ணலான்னு பார்த்தேன். ஆமா 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 ஆமா, மவுண்ட் ஷோம்ன்ற யூடியூப். நீங்க மலேசியாவா? மலேசியா. உங்க நேம் ஐயா? லக்ஷ்மிகாந்த். ஐயா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எல்லாம் அவங்கவுங்க இடத்துல உட்கார ஆரம்பிச்சு. கூட்டம் தான் கம்மியா இருக்கு. ஓகே, இப்படி கொஞ்சம் உட்காந்துக்கலாம்னு பார்த்தீங்க. சாமி உட்காருங்க உட்காருங்க. சாமி வாங்க, எங்க உட்காருங்க. இங்க நிழல்ல உட்காருங்க சாமி. கொஞ்சம் இப்படி வந்துருங்க ஐயா. ஒரு 3 பேர் உட்காரலாம் வாங்க. வெயிலா இருக்கா சாமி? இங்க வந்துருங்க. வாங்க ஐயா வாங்க, உட்காருங்க வாங்க. சாமி நாங்க சொல்றோம் சொல்லுங்க. காஞ்சி மாசத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. முன்னாடி நிதி தாண்டா இங்க எமனிக்கு போயிட்டாப்ல. நீங்க விடுங்க சாமி, அவங்கள எத்தனை விடுக்க பாட்டிக்குங்க. அவரே அங்கே கொண்டு வந்து உட்கார மாட்டாரா? உட்காரு. மரத்துல ஏதாவது விழுந்துருச்சுல. ஒரு மாதிரி ஹர நம பார்வதி வதையே. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலையாருக்கு, விநாயகப் பெருமானுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சூரசங்காரனுக்கு அரோகரா. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் நிலம்பெறை போதும் ஏற்றினை நந்தி மகந்தனை யானை குளிர்ந்தனை முந்தில் வைத்து போற்றுகின்றேன். தொல்லை இருபிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே
எல்லை மறுவா நெறியறிக்கும் வாதவூர் எங்கோ திருவாசகம் எனும் ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தார் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க, கோவலி ஆண்ட குருமனிதன் தார் வாழ்க, ஆகமமா நின்று அன்னிப்பான் தார் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பதற்கும் பிஞ்சகந்தன் பெய்கொலைகள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கடல்கள் வெல்க, தரங்குவிவார் உண்மையிலும் தோள்கள் வெல்க, திருங்குவிவார் ஓங்கவிக்கும் சீரோல் கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி சிவசேவடி போற்றி, நேயத்த நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பதற்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலை போற்றி, சிவனவன் என் சிந்தை நின்ற அதனால் அவள் ஒரு நாளே அவள்தாள் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை பொழுது ஓயே உறப்பணியார், கண்ணுதலால் தங்கர்னை தங்காட்ட வந்தெருதி, எண்ணுதற்கு எட்டா எழுதா கலை இறங்கி, விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்கா விலங்கொலியாய், எண்ணிறந்து எல்லை லாதா நின்றொருஞ்சி, புல்லா வினையே புழுமார் உண்டறியேன், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி, பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், பல்லாசுராயி முனிவராய் தேவராய், செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான், மொய்யே ஒன் பொன்னடிகள் கண்டந்து வீடெடுத்தேன், பொய்யை என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற வெய்யாய் விமலா விளைப்பாளா வேதங்கள் இனமோங்கி ஆழ்ந்தகந்த துண்ணியனே, வெய்யாய் தனியாய் ஈனா நாயுமலா பொய்யாலமெல்லாம் போயகல வந்தருதி, மெய்ஞானமாகி மெல்கின்ற மெய்ச்சுடரே, மெய்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே, மெய்ஞானம் நன்னே அலரிக்கும் நல்லறவே, ஆக்கும் அளவு இறுதி இல்லா அனைத்துலகம் ஆக்குவாய் தருவாய், போக்குவாய் என்னே பூநிற்பால் நின்றொருஞ்சில், நாட்டற்ற நேரிய செய்யாய் நரையானே, மாற்ற மரங்களிய நின்ற மறையோனே, கறந்தபால் கல்தொடர்ந்து நெய் கலந்தால் போல நின்று பிறப்பதற்கும் பெருமான், ஓர் ஐந்துடையார் இன்னொரு மறந்திருந்தால் என்பரும் தன்னை இருளை அறம்பாவம் என்றும் வந்திருப்பார் கட்டி, வழங்க புலஞ்சல் வஞ்சனைகள் செய்க, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும், நடந்ததார்க்கு சிறியோர்க்கு நல்லி, நிலநன்மை வந்தருது நீகடகள் காட்டி, நாயக்கிடையா கிடந்த அடியோர்க்கு தாயை சிறந்த தயாவரா தத்துவனே, மாசத்த சோதி மலர்ந்த மலச்சுடரே, தேசன் அமுதே சிவனே, நெஞ்சில்லத்தில் ஒலிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பரே யாவையுமா அல்லையுமா, சோதியனே துள்ளுருளை தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாக்கி அல்லானே, ஈத்துண்ணே ஆள்கொண்ட எந்தை பெருமானே, கூத்தம்மை ஞானத்தால் கொண்டருவான் நம் கருத்தில், நோக்கரிய நோக்க நுணக்கரிய நுண்ணுறவே, போக்கு வரவும் புனவருளா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே காம்பெரிய பேரொழியே, ஆற்றந்த வெள்ளமே அத்தான் மிக்கான் என்ற தோற்றச் சுடொழியா சொல்லாத நுண்ணறவாய், மாற்றமா வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவோம், தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில், ஊட்டாரா உண்ணார் அமுதே உடையானே, வேற்றி விகார விளப்பெலம்ப உன்னடப்ப, ஆற்றேமே ஐயா அரணே ஓவன்றன்று, போற்றி போல் நின்று பொய்கட்டு மெஞ்ஞானால், வீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சாராமல், கள்ள பரப்பளிப்ப கட்டளிக்க வல்லானே, நல்லிருந்து நட்டம் பயந்தாடும் நாதனே, இல்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, ஓவன்றன்று சொல்லுக்கரியானே, சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் சொல்லுருவார், செல்வ சிவனடிக்கு வல்லோரும் ஏற்கப்பணிந்து, சிவாய திருச்சித்தம்பலம்.
ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் அண்ணாமலை சிவ சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் ஆரூர் அரசே சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா 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 அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சாம்பதா சிவ சாம்பதா சிவ சிவ சாம்பதி ஓம் அரகரா சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதி ஓம் அரகரா சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதி ஓம் அரகரா
சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓம் ஹரஹரா. சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓம் ஹரஹரா. சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சாம்பத்தி ஓம் ஹரஹரா. சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓம் ஹரஹரா. சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓம் ஹரஹரா. அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை தாயாருக்கு விநாயகப் பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அற்புதஞ்சோதி ஆண்டவருக்கு அன்னம்பாவித்த அன்பர்களுக்கு அன்னபூரி தாயாருக்கு சாதுக்கள் பொற்பாத கம்மங்களுக்கு அரோகரா. ஐயா இன்னைக்கு இந்த அம்மா அவங்க நண்பர்கள் சார்பாக தான் இன்னைக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க. அம்மாவை எல்லாரும் உங்களுக்கு தெரியும், அங்கே தான் ஆசிரமம் வச்சிருக்காங்க. ஆசிரமம் வச்சிருந்தாலும் இன்னைக்கு நம்ம சேவையில் ஜாயின் பண்ணி செய்கிறாங்க. அவங்க அவங்க சார்ந்த எல்லாரும், அவங்க ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாரும், அவங்க ஆசிரமத்தை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களை அறிமுகப்படுத்த வேணாம், எல்லாருக்கும் தெரியும்லம்மா. எல்லாரும் உங்க ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. அரோகரா அரோகரா அரோகரா. எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிடுங்க சாமி. அவங்க ஆசிரமத்தை சார்ந்த எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும். அவங்க ஆசிரமத்தில் இருக்க எல்லா டிவோட்டிஸும் நல்லா இருக்கணும். உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்புறம் வந்து காந்திபதி குடும்பம், சீதா அம்மா குடும்பம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இப்போ நம்ம முருகையாவுக்கும், எங்க ஒரு முருகையா அவரும் மலேசியால தான் வந்திருக்காரு. ஐயா வெயிட் பண்ணுங்க, அடுத்த இலையில வச்சிருங்க, இலையில வச்சிருங்க. ஐயா நிதானமா சாப்பிடுங்க. அவசரமே இல்லை ஐயா, பொறுமையா சாப்பிடுங்க. இன்னைக்கு கூட்டமும் கம்மியா தான் இருக்கு, நிதானமா சாப்பிடுங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பீஸ் கொடுத்துருங்கம்மா. வாங்கிடா குட்டி. சாமி இன்னும் பழம் கட் பண்ணுங்க. ஒரு பழம் ரெண்டா கட் பண்றேங்க, அவ்வளவுதான். கரெக்டா இருக்கு.
சாப்பிடுங்க ஐயா, பொறுமையா சாப்பிடுங்க ஐயா. சாப்பிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் சொன்னா காதுக்கெல்லாம் அன்னம் பாதி இருக்கிறாங்க. சரி சரி நல்லது. நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு தாம்மா போகணும். இப்போ சாப்பிட்டு வந்திருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, எல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணணும். ஏன்னா எப்படி இருக்குன்றத நீங்க பார்க்கணும். பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் சாப்பிட்டு பார்க்கணுமா? ஏன்னா நம்ம செய்யறது இறைவனுக்கு செய்யறன்ற அந்த ஒரு ஃபீலிங்ல தான் செய்யறோம். ஆமா, அது வந்து முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோம். நல்ல தரமா செஞ்சிருவேன். ஏன்னா நம்ம சாப்பிட்றது கூட கம்மியா சாப்பிட்றோம். இது ஏன்னா சிவனடியார்கள் இறைவன் பெயர்ல செய்யற சேவை இது. அதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. அந்த ஒரு பயத்துல தான் நம்ம செய்யறது. நீங்க வந்து கொடுக்குற நீங்களும் முழு திருப்தி அடையணும். ஸோ நம்ம கொடுத்தோம் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னைக்கு அமாவாசைன்றதால கூட்டம் கம்மியா, இல்லைன்னா டபுள் மடங்கு கூட்டமா இருந்திருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் வரைக்கும் உட்காருவாங்க. அது ஒரு பைக் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் உட்காருவாங்க. நம்ம பேலன்ஸ் இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் சாதுக்கள் உட்கார வச்சு கொடுப்போம். அதுக்கு கொஞ்சம் வர பொதுமக்கள் யாராவது பசியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்கிறது கொஞ்சம் வர முடியாத அந்த கை கால் ஊனமா இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம். ஆமாம்மா, ஃபுல் கம்ப்ளீட் மீல்மா. அது ஸ்வீட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்று கொடுப்போம். ஒரு டைம் லட்டு, ஜாங்கிரி, இன்னைக்கு பால்கோவான்ற மாதிரி இது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு அதே மாதிரி பொரியலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பீன்ஸு, கேரட்டு, இந்த கேரளா ஸ்டைலில் அந்த தேங்காய் பூ துருவல் அந்த மாதிரி போட்டு செய்யுது. ஒரு நாளைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று பீட்ரூட் பொரியல் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு முன்னே உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு நாளைக்கு சவு பொரியல். வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி கொடுத்தாலும் இங்கே இதான் கிடைக்குதுன்னு ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்குறேன். நான் எங்கள் குருநாதரை செஞ்சுட்டு இருந்தாங்கம்மா அது. ஸோ அவங்க இறந்துட்ட பிறகு நான் ஒரு 11 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேம்மா. ஒரு பழம் கொடுத்துட்றேன். என்ன வேணும்? ஆரஞ்சா தரேன். என்னது ஆரஞ்சு தானே? கமலா ஆரஞ்சு. ஒரு பழம் கொடுங்க சாமி. சாமி ஒரு பழம் கொடுங்க. ஸ்வீட்டா? ஸ்வீட் ஒன்று கொடுங்க சார். ஒரு பீஸ் ஸ்வீட் கொடுங்க சாமி. சாமி வாங்கிக்கோங்க. தட்சணை கொடுத்துருங்க. அம்மா தட்சணை கொடுத்துருங்க. யார் கொடுக்குறீங்க? அம்மா தட்சணை கொடுங்க வாங்க. ஒரு 20 rupees ஒரு நோட்டு கொடுத்துருங்க. இதை நல்லா அப்படி எடுத்து அவங்க மடியில் வச்சிருங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. கொடுத்துருங்க. வச்சிருங்கம்மா மடியில் வச்சிருங்க. அவ்வளோ
இப்படி வச்சுக்கோங்கம்மா. ஆமா, ஒரு நிமிஷம். இப்போ கொடுங்க. திருப்திங்களா ஐயா? చాలా సంతోషం. చాలా సంతోషం. பிறந்த நாள் வந்து நீங்க கொஞ்சம் கூட்டம் கம்மி, அதுதான் ஒரு பரவாயில்ல, ஏதோ முடிஞ்சது செஞ்சோம். இன்னும் 100 பேருக்கு மேல சாப்பிடுறது இருக்கு. எங்க எப்படி? வேற இடத்துல அடுத்து அப்படியே கிரிவல பாதையில இருக்காங்கல்ல, அப்படி வர முடியாது. அது இங்க எப்படி பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ல இருந்து தான் வர முடியும். ஒரு இந்த பக்கம் ஒரு 1.5-2 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர். ரொம்ப தூரத்துல இருந்துலாம் ரொம்ப தூரத்துல இருந்து இருக்கவங்க வர முடியாது. ஏன் நம்ம இந்த இடம் சூஸ் பண்ணா, மேக்சிமம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மெஸ், ஹோட்டல் எதுவும் இருக்காது. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் அதான். இந்த பக்கமும் ஒரு 2-3 கிலோமீட்டர், இந்த பக்கமும் ஒரு 2-3 கிலோமீட்டர். அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காத இடம், இவங்க வயசானவங்களும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, நம்ம மேக்சிமம் மொபைல் சர்வீஸ் மாதிரி அங்கங்க நிறுத்தி தான் கொடுப்போம். ஸோ இதுவும் பண்றோம். ஆனா மோஸ்ட்லி இந்த மாதிரி உட்கார வச்சு இலை போட்டு கொடுக்க தான் நிறைய பேர் விரும்புறாங்க. ஏன்னா அவங்க உட்கார வச்சு வயிறார கொடுங்க கொடுங்க. அதுதான் நல்லது, ஃபேமிலியில பிரச்சனையே வராம. ஹோம் மினிஸ்டர் ஒய்ஃபா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம வெளியுறவுத்துறையிலே இருந்துருவோம். சரியா போச்சுங்களா? வேணுமாம்மா? கொடுங்க கொடுங்க, இந்தாங்க இந்தாங்க கொடுங்க, கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்க. பெருமானுக்கு, வேல் முருகனுக்கு, பார்வதி மதியே சாதுக்கு திருகை அழுத்தலாம். க்ளீன் பண்ணிடுறோம்மா. க்ளீன் பண்ண உடனே ஒரு லைன் ஆகும். க்ளீன் பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. எடுக்கலாம், ட்ரே எடுத்துட்டு வருவாங்க. ஒரு 5 நிமிஷம் அதை உட்காந்து சாப்பிடுங்க, அதான் நிம்மதியா சாப்பிடுங்க, அவசரப்படாதீங்க. சாமி ட்ரே சாமி ஐயா எடுக்கிறதுனே எடுங்க, இல்லை நாங்கள் எடுத்துடுறோம். எடுத்து இதில் போட்டு நாங்கள் கொண்டு போய் அங்கே போய்ட்டுருவோம். ஆமாம் ஆமாம். சரி 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 சார். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, தாத்தா கொஞ்சம் பேரனுக்கு அறிவுரை சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. தாத்தா கொஞ்சம் பெருக்குவாங்களே, கொஞ்சம் ஏந்துருங்களேன். இலையே எடுக்கல, உட்காந்துட்டீங்களே. ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் பெருக்கிட்டோம், நிம்மதியாக உட்காருங்க. எடுத்துடலாம் சாமி, எடுத்துடலாம். இலையிலே சாப்பிடுங்களா? ஏன் இலை இருக்கு, நிறைய இருக்கு. அப்ப அதுலயே போட்டுருங்கம்மா. பாருங்க, உட்காருங்க. செப்பல் வெளியே விட்டுருங்கம்மா, சாப்பிட்ற இடத்துல போட்டு வராதீங்க. இவங்க ஒரு 3 பேருக்கு தட்சிணை கொடுத்துருங்க.
லாஸ்ட் அவர் கொடுத்துருங்க. லாஸ்ட் இருக்கு. ஐயா சாப்பாடு கேரி வாங்குறவங்க ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரே டைம்ல எல்லா வேலையும் பண்ண முடியாது. உட்கார்ந்து இருக்கிறவங்களை கவனிக்கணும். வெயிட் பண்ணுங்க, 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க உட்காருங்க. அவர் யாரு? உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க. உட்காருங்க அம்மா. அம்மா உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க. முடிச்சுட்டு அப்படியே எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துருவாங்க. ஆமா 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 ஆமா. ஆனா இதுக்கு இங்க லைன்ல தான் காலி பண்ணுவோம். லைன்ல அதுதான் சொல்றேன். முந்தா நேத்து கூட சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது போயிட்டே இருந்தீங்க. முந்தா நேத்து போனீங்க, போயிட்டீங்க நீங்க. இன்னைக்கு 3 பழம், ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு. கொடுத்துருங்க சாமி, ஒரு 4 பேருக்கு கொடுத்துருங்க. டிரைவர் எடுத்துச்சாப்பா சாப்பாடு? பாக்குறேன் அவரே கணாநிதி பண்ணிட்டு முடியாது. ஆமா உட்காருங்க, சாப்பாடு போடுவாங்க. சூப்பர், நிம்மதியா சாப்பிட்டு போயிட்டு வாங்க. அம்மா நீங்களும் உட்காருறீங்களா? பரிமாறிடுறோம். நல்லா நேரலாம் பார்த்து உட்காருங்க. நீங்களும் ஐயாவும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. அங்கே தண்ணி இருக்கு பாருங்க. ஐயா நீங்களும் அம்மா உட்காருங்க. கொஞ்சம் சும்மா கொஞ்சம் சும்மா ஒரு கரண்டி சாதம், சும்மா கொஞ்சமா அந்த பருப்பு, சாம்பார், ரசம். நீங்களும் தான் ஐயா. ஹெவியா இருந்தாலும் கொஞ்சம் ஃபுட் டேஸ்ட்னு சொல்லுவோம். எப்படி இருந்ததுன்னு கொஞ்சமா தான். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அவர் ஐயாவுக்கு பிளேட்லயே கொடுத்துறீங்களா?
2 பிளேட் இன்னொன்று இருக்கு பாருங்க. இந்த அம்மா இந்தாங்கம்மா, அப்படியே நின்றுட்டே சாப்பிடுங்க. ரொம்ப நீங்களா அப்போ ஐயாவும் சாப்பிடுங்க. சரி, சரி, ஒரு 2 ஷேர் பண்ணிக்கிறோம். ஐயா அவருக்கு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. இதோ அவருக்கு வருது. வரோம் சாம்பார் ஊற்றிட்டு நின்னே சாப்பிடுங்க ஐயா. நீங்க உட்கார முடியாதுன்னா உங்களுக்கு இந்த பிளேட் கொடுத்தேன், கஷ்டப்படுவீங்கன்னு. இந்த அம்மா கொடுங்க. இந்த அம்மா அம்மா இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. இல்லை அதில் சாம்பார் ஊற்றி இன்னொரு தட்டை போட்டு மூடிட்டா நான் எடுத்து போய் அவளுக்கு வீட்டுக்கு கொடுத்துருவேன். சரி, அது தாரேன். இதை முதல்ல சாப்பிடுங்க. ஆமா, இதை நீங்க சாம்பாரை கொடுங்க. வருங்க ஊத்துறா வரும், ஊற்றிட்டே இருக்கா சாம்பார். நீங்க அவரு ஐயாவுக்கு ஒரு பிளேட்ல கொஞ்சம் கொடுங்க. என்ன போட்டா வாங்க, கொஞ்சம் பருப்பு சாப்பிடுங்க. சாமி இங்க வாங்க. சாமி, கோபால் சாமி, சாமி ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ஒரு 1/2 கண்டி ஊத்திட்டு போயிடுங்க. தாங்கய்யா, முதல்ல இதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அப்புறம் கொஞ்சம் சாம்பார். ஓகேவாம்மா? சாட்டிஸ்ஃபையா? பார்த்தாலும் இல்ல, கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம், அதுதான் எனக்கு ஒரு திருப்தி, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சந்தோஷம் அடைஞ்சீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு திருப்தி. கொஞ்சம் சாம்பார் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க சமைச்சுட்டா இல்ல, சமைக்கிறதுன்னு ஒரு டீம், நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இருங்க சாமி, பொறுமையா சாப்பிட்டோம். நிதானமா சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடலாம். எல்லாரையும் சாப்பிட வச்சுதான் மகிழ்வித்து மகிழ். எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் சாமி. நான் எந்த ஊர் இல்ல சாமி, இங்க இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கு. சென்னை போற வழியில இருக்கு. கோவில்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர்ல இருக்கு. கிராமம் தான். நானு என்னுடைய கிராமம் பேர் வந்து வேடநத்தம். டைம் இருந்தா வாங்க, ஈவினிங் வாங்க, ஃப்ரீயா இருந்தா. ஓகே, அடுத்த வாட்டி வரும்போது நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். கண்டிப்பா வாங்க. யூடியூப்ல பார்த்துருக்கேன் நீங்க பாத்தீங்களா? வாங்க, முன்னாடி வச்சுருக்காங்க, அதை உட்காந்துருக்காங்களா, அது பக்கத்துல யாருக்கு சாமி? பருப்பு கொண்டா வச்சுக்கோ. ஊத்தி கொடுத்துரு. வாங்க, இந்த பக்கம் சாப்பிடுங்க. சாம்பார் என்ன சாம்பார் வேணும் வரேன். வாங்கிடுங்க.
சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ண 500 ரூபா ஃபைன். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க பாருங்க. இது எடுக்கணும் வேற வேற. Keep in touch. திருவண்ணாமலை வந்தா கால் பண்ணுங்க, மீட் பண்ணுங்க. கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சாட்டி ரொம்ப கூட்டாளி மீட் பண்றோம். ரொம்ப புது கூட்டாளி. அமாவாசை எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் அண்ணாமலையார் தான். உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் கூட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, அது பெரிய விஷயம். இல்ல வந்ததே சேவை செய்யணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இவ்வளவு தூரம் வந்து வரீங்கல்ல, உங்க கூட எல்லாம் பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்குறாரு. இருக்க போட்டு கொஞ்சம் நேரம் கரெக்டா சொன்னீங்க. நமக்கு டைம் தெரியாது. இருக்கும்போது நல்லா செஞ்சுட்டு போமே, கரெக்ட் தான், நல்லதே நினைச்சிட்டு போமே. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே. ரொம்ப சந்தோஷங்க, மீண்டும் சந்திப்போங்க. இருக்கட்டும், அதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சாமி, இன்னைக்கு அமாவாசை அன்னதானம், உணவு கொடுக்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வளர்ற பிள்ளை தானே. வயிறாறு சாப்பிடுங்க சாமி. இன்னைக்கு அமாவாசை அன்னதானம் ஐயா, உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம சிவாய. சாப்பிடுங்க. இன்னொரு அப்பளம் வேணுமா? சரி, வடந்தாரு ஒரு வடந்தாரு சாப்பிடுங்க. ஐயா சாப்பாடு கொடுங்க, வாங்க கொடுங்க. இனிமே நீங்க நல்லா மோர் மட்டும் தான் போகும். மோர் மட்டுமா? மோர் மட்டும் கொண்டாங்க மாதிரி எல்லாம் நிறைய ஓடிட்டாங்க வையா. இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம் சாமி. சிவாய நம்ம சாப்பிடுங்க. போலாம் சாமி, அடுத்து போலாம். கொடுங்க ஐயா. ஏன் இன்னைக்கு அமாவாசை அன்னதானம், உணவு கொடுக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாமி சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. வாங்க 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 வாங்கிக்கோங்க. என்ன அண்ணன் கூப்பிடாதீங்க, உங்க பையன் வயசு இருப்ப, என்ன போய் அண்ணன் அண்ணன். உங்களுக்கு என்ன வயசு? 63. எனக்கு இன்னும் 40 வயசே தொல்லை சார். பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் அண்ணாண்டுக்கு வேணாம் வேணாம், அப்பல் சேர்த்து அது தப்பு சாமி. பாசம் அன்பு வச்சிருக்கீங்களா, அது போதும். மரியாதைலாம் தேவையில்லை.
மயக்கத்துல இருக்கு. ரொம்ப வேணுமா? அம்மா இன்னைக்கு அமாவாசை அன்னதானம் உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தாங்க அப்பளம் தாங்க. தாங்க அப்பளம் தாங்க ஐயா அப்பளம் தாங்க தாங்க ஐயா. சாமி ஐயா அங்க வெயில் கால் வைக்க முடியல, என்ன பண்றது? அதனால நிழலா பார்த்து நிறுத்தி கொடுக்குறோம். செப்பல் இல்ல, சுடுது, அனல்ல நிக்கிற மாதிரி இது கொதிக்குது. சாப்பிடுங்க, உட்காந்து சாப்பிடுங்க. உட்காந்து தாத்தா, அதை வர நான் எத்தனை தாத்தாவை கொடுத்துட்டு வந்துடுங்க. உட்காரு தாத்தா, நீ போட்டுருவனு தானே நீ ஒன்று இங்கே உட்கார சொன்ன. சாப்பிடு, உட்காரு, நிம்மதியாக சாப்பிடு. உட்காரு. நம்ம வேணும் 1 லிட்டர்ல பஸ்ஸே நிறுத்திட்டீங்க. ஒன்றும் டைம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கண்டக்டர் சாப்பிட்டுட்டே ஓட்டுங்க, டிரைவர் சாப்பிட்டுட்டே ஓட்டுறோம். சரி உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? அப்பளம் தாங்க அப்பளம் வாங்கிக்கோங்க. இன்னொரு பிளேட் வேணா வாங்கிக்கோங்க. சரி, இறக்கி விட்டு போறீங்க. என்னம்மா இறங்கி வா. உள்ள ஒரு பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க. இன்னொரு பிளேட் கொடுங்க ஐயா. ஐயா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சாம்பார் ஐயா இருங்க, ஒரு நிமிஷம் ஒரு கரண்டி சாம்பார் ஊற்றுங்க. தாங்கம்மா சாப்பிடுங்க. ஒரு பேசஞ்சர் இறங்கிட்டாரு. இந்தாம்மா இந்தா. ஹலோ